நம்ம வீடியோவில் உன்னியப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உன்னியப்பம் பார்த்தீங்கன்னா கேரளாவோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது அதிகமாக கேரளாவில் செய்யக்கூடிய ஒன்று. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த உன்னியப்பம் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இந்த நல்லா கழுவிடுங்க. 3லேருந்து 4 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. இந்த அரிசி ஊறுற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்து எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் உடைச்சதை எடுத்துக்கோங்க. இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மண்டவெல்ல தண்ணி நல்லா ஆறட்டும். இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்க இந்த மண்டவெல்ல தண்ணியிலேருந்து பாதியை சேர்த்துக்கோங்க. எடுத்ததுமே எல்லா மண்டவெல்ல தண்ணியும் சேர்க்க வேண்டாம். அப்போ அரைக்கும் போது மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு பாதி மண்டவெல்ல தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 வாழைப்பழம், எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 வாழைப்பழம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த அரிசியோட மண்டவெல்ல தண்ணி சேர்க்கும் போது சூடான தண்ணி சேர்க்காதீங்க. அப்போ அரைக்கும் போது உங்கள் மேலெல்லாம் தெரிச்சிரும். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ உன்னியப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்த மாவை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. 1 கப் அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு மண்டவெல்லம், 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாவு 1 மணி நேரம் நல்லா புளிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்பம் ஊற்ற போகிறோம். இந்த அப்பம் மாவில் வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் அதிக நேரம் இந்த மாவை அப்படியே மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா கருக்க ஆரம்பிச்சிடும். மாவோட கலரே மாறி போயிடும். அதனால 1 மணி நேரம் மட்டுமே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவும் சுக்கும் சேர்ந்த பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க. இந்த மாவில் நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். நம்ம சேர்த்துருந்த தண்ணியோட அளவு கரெக்டான அளவாக இருக்குது. இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் கூடவே 1 கையளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் சில் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே அந்த மாவில் அப்பம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்யும்போது இந்த அப்பத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய்யில் நல்லா இந்த தேங்காவை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்படி செய்யும்போது இந்த அப்பம் சீக்கிரமாகவே கெடாமல் இருக்கும். இப்போ நெய்யில் வறுத்த தேங்காய் சில்லு எல்லாமே இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் அப்பம் ஊற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அடுப்பு மேலே ஒரு பணியாரக்கல்லை வச்சுட்டு இந்த பணியாரக்கல்லில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நிறைய சேர்த்து செய்யும்போது இந்த அப்பத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் ஏதாவது சேர்த்துக்கோங்க. இந்த உன்னியப்பம் ஊற்றும் போது நீங்கள் இப்படி பணியாரக்கல்லில் ஊற்றுங்க. அப்போ ஒரே சைஸாக உங்களுக்கு அப்பம் வரும். பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நெய் நிறையா விட்டு நீங்கள் உன்னியப்பம் சுடும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அதுக்காக தான் நெய் எண்ணெயெல்லாம் நிறையா சேர்த்து பண்ணுறது. இப்போ ஒரு குழிக்கரண்டி நிறையா மாவு எடுத்துகிட்டு இந்த பணியார குழி நிறையாவே மாவை ஊற்றிக்கோங்க. இந்த மாவு ஊற்றுனதுமே நீங்கள் மூடி எதுவுமே போட வேணாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு பக்கம் செவந்ததுமே அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு இவ்வளோ நெய் தேவைப்படும். அடுத்தடுத்து அப்பம் ஊற்றும் போது இவ்வளோ நெய் தேவைப்படாது. இப்போ 2 பக்கம் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வந்ததுமே நீங்கள் நெய்யில் இருந்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக உன்னியப்பம் ரெடியாக இருக்கும். இந்த உன்னியப்பம் நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிடலாம். 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த உன்னியப்பத்தில் வாழைப்பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த உன்னியப்பத்தோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு உன்னியப்பம் நான் கையில் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு பஞ்சு போல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த உன்னியப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.